எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம். பெரம்பலூர் அடுத்துள்ள எளம்பலூர் ஊராட்சியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 11, 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகளை சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் அவர்கள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் அவர்கள் தமிழக முதல்வர் அவர்கள் பெண்களின் முன்னேற்றத்திற்கான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் என கூறினார். பின்பு பெரம்பலூரை 96க்கு முன் 96க்கு பின் என பிரித்தால் பெரம்பலூரின் வளர்ச்சிக்கு கழக துணை பொதுச் செயலாளரும் மத்திய அமைச்சருமான ராசா அவர்களின் உழைப்பே முன் உதாரணம் என புகழுடன் உரையாற்றினார். அதனால் மாணவ மாணவிகள் கல்வி மற்றும் விளையாட்டு என அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று கூறினார். நிகழ்ச்சியிலே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய திருமதி ராணி அவர்களே, அனைத்து பள்ளிகளுக்கும் 11ஆம் வகுப்பு படிக்கும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்தார். அதைத் தொடர்ந்து பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே தொடர்ந்து அனைத்து பள்ளிகளுக்கும் இந்த விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சிக்கு நானே நேரில் சென்று மாணவ மாணவிகளோடு கலந்துரையாடி உங்களுக்கு இந்த மிதிவண்டியை வழங்குவதற்காக இங்கே வந்திருக்கிறேன். தமிழக அரசை பொறுத்தவரை கல்வியிலே மிகச்சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக மாணவ மாணவிகளுக்கு இது போன்ற திட்டங்களை நமது தமிழக முதல்வர் அவர்கள் வழங்கி வருகிறார். எண்ணற்ற திட்டங்களை பள்ளி மாணவ மாணவிகளுக்காக வழங்கி வருகிறார். கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதி பள்ளி மாணவ மாணவிகளுக்காக காலை உணவு திட்டத்தை வழங்கி 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரையும் படிக்கும் அந்த மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு திட்டத்தை துவங்கி வைத்திருக்கிறார். பல்வேறு வீடுகளிலே பெற்றோர்கள் காலையிலே எழுந்து சமையல் செய்ய முடியாத சூழ்நிலையிலே அவர்களை பள்ளிக்கு அனுப்பக்கூடிய சூழ்நிலையிலே அதுபோன்ற மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அந்த திட்டத்தை துவக்கி வைத்து மிகச் சிறப்பான திட்டமாக அதை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. அதே போலதான் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவிகள் கல்லூரி படிப்பை படிக்கும் பொழுது அது கல்லூரி படிப்பாக இருந்தாலும் சரி, டிப்ளமோவாக இருந்தாலும் சரி, இல்லை உயர் படிப்பு எதுவாக இருந்தாலும் அவர்கள் படிக்கும் பொழுது மாதம் 1000 வழங்கும் திட்டத்தை புதுமை பெண் என்ற திட்டத்தை வழங்கி பள்ளி மாணவிகள் இடைநின்றல் இல்லாமல் தொடர்ந்து கல்லூரி படிப்பை படிக்க வேண்டும் என்பதற்காக அந்த திட்டத்தை தமிழக முதல்வர் அவர்கள் துவக்கி வைத்து மாணவ மாணவிகள் வாழ்க்கையிலே ஒளியேற்ற வேண்டும் என்பதற்காக சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார். அதே போல மகளிர் உரிமை தொகை என்பது உங்கள் வீடுகளிலே உங்கள் அம்மாவுக்கு அல்லது உங்கள் குடும்பத்திற்கு ஒருவருக்கு மாதம் 1000 வழங்கும் திட்டம். அது ஒவ்வொரு குடும்பத்திலும் வாழும் பெண்களுக்கு அந்த உரிமை தொகை சென்று சேர வேண்டும் என்ற எண்ணத்தோடு கிட்டத்தட்ட 1 கோடி நபர்களுக்கு மேல் 1,15 லட்சம் நபர்களுக்கு குடும்ப பெண்களுக்கு அந்த மகளிர் உரிமை தொகை வழங்கி பெண்களின் வாழ்விலே முன்னேற்றம் வேண்டும் என்பதற்காக அந்த திட்டத்தை தமிழக முதல்வர் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். இதுபோன்ற ஒவ்வொரு திட்டமும் பெண்களுக்கு ஏன் சென்றடைய வேண்டும் என்று நீங்கள் எண்ணி பார்த்தால் பெண்கள் தான் இந்த நாட்டின் கண்கள் என்று சொல்வார்கள். அதனால்தான் பெண்கள் படித்தால் அவர்கள் குடும்பமே படித்த மாதிரி தான். அதனால்தான் பெண்கள் அதிக அளவிலே படிக்க வேண்டும் என்று தமிழக அரசு நினைக்கிறது. அதே போல பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை நாம் கல்வி வளர்ச்சியிலே மிகச்சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் அந்த கல்வி வளர்ச்சியான +2விலே 3ஆம் இடத்திலே மாநிலத்திலே 3ஆம் இடத்தை பெற்றிருக்கிறோம். 10ஆம் வகுப்பிலே முதலிடத்தை பெற்றிருக்கிறோம். அதே போல 8ஆம் வகுப்பு தேர்விலே நாம் தகுதி தேர்விலே முதலிடத்தை பெற்றிருக்கிறோம். ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால் அரசு பள்ளி மாணவர்கள் எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதற்கு நமது பகுதியிலே மேலாள் அமைச்சர் அண்ணன் ராசா அவர்கள் இருக்கிறார். அவர் இந்த பகுதிக்கு வந்த பிறகுதான் இந்த மாவட்டமே வளர்ச்சியடைந்த மாவட்டமாக மாறி இருக்கிறது. 96க்கு முன் 96க்கு பின் என்று இந்த பெரம்பலூரை பிரிக்கலாம். 96க்கு முன் பெரம்பலூர் என்பது எப்படி இருந்தது, 96க்கு பிறகு பெரம்பலூர் எப்படி வளர்ச்சியடைந்து என்பதை நீங்கள் எல்லாம் உங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும். பெரம்பலூர்னா ஒரு குட்டியான ஒரு தாலுக்காவமாக தான் இருந்தது. அது பிறகு மாவட்டமாக மாறி இப்போ வளர்ச்சியடைந்த மாவட்டத்தில் இதுவும் ஒரு மாவட்டமாக மிகச்சிறந்து விளங்குகிறது. ஒரு காலத்தில் கல்வி அறிவு படைத்த இந்த பெரம்பலூர் மாவட்டம் 32 மாவட்டத்தில் நம்ம 30வது இடமோ 31வது இடமோ தான் இருந்தோம். ஆனால் இப்பொழுது முதலிடத்திலோ 3ஆம் இடத்தில் வருகிறோம் என்றால் அதற்கெல்லாம் இது போன்ற திட்டங்களையும் இது போன்ற மாவட்டத்தை வளர்ச்சியடைய செய்ததுதான் காரணம். எனவே இந்த பகுதியிலே வளர்ச்சியடைந்த மாவட்டமாக மாற்றியதில் மிகப்பெரிய பங்கு வகிப்பவர் நமது மேலாள் அமைச்சர் அண்ணன் ராசா அவர்கள். எனவேதான் அவரை மிக உயர்ந்த பொறுப்பு, கிராமத்தில் படித்தாரு, அரசு பள்ளியில் படித்தாரு, அரசு கல்லூரியில் படித்தாரு,
அவர் எம்பி ஆனதுக்கு அப்புறம் மிக உயர்ந்த மந்திரி பதவியை அடைந்து மிகப்பெரிய ஒரு பதவிகள் எல்லாம் பெற்று இந்த பகுதியை வளர்ச்சி அடைந்தவர். தமிழ்நாட்டிலே அவருடைய வளர்ச்சி மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, பள்ளி கல்லூரியை பொறுத்தவரை இந்த மேல்நிலைப் பள்ளி அரசு பள்ளியிலே படித்த மாணவிகள் நீங்கள் எல்லாம் மிகச்சிறந்து விளங்க வேண்டும். அதற்கு இருக்கிறது. எனவே படிக்கும் பொழுதே நீங்கள் மிகச்சிறந்த மாணவர்களாக விளங்க வேண்டும். அதே போல அரசு பள்ளி மாணவர்கள் என்றால் ஒழுக்கத்திலே மிகச்சிறந்த மாணவர்களாக விளங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, எனவே மாணவ மாணவிகள் அத்தனை பேரும் இங்க இருக்கிற ஒவ்வொரு மாணவிகளும் மிகச்சிறந்த மாணவர்களாக வர வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. நீங்கள் மிகச்சிறந்த மாணவர்களாகி இங்கிருந்து மிகச்சிறந்த பள்ளி கல்லூரியிலே சேர்ந்து ஒவ்வொரு மாணவரும் IAS IPS மாணவர்களாக, அதே போல மிகச்சிறந்த ஒரு அரசு வேலைகளை அமரக்கூடிய மாணவர்களாக இந்த எளம்பலூர் பள்ளியிலிருந்து நீங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அத்தனை மாணவ மாணவிகளுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்திருந்த முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் இந்த தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.